அண்ணா இது மாதிரி நாங்கள் எப்பவுமே ரெஸ்ட் ரூம் வர மாதிரி வருவோம் லீவு நாளில். பிஞ்சுவாக்கம் இந்த மாதிரி பிரிட்ஜு கீழே வந்தேன். நான் வந்தேன், ஒரு சிலை மட்டும் கல்லில் எனக்கு மாட்டுச்சு. ஒரு சிலை மட்டும் கல்லில் தம்பிச்சு. அந்த சிலையை பார்த்ததுமே என் ஃப்ரெண்டுக்கெலாம் கால் பண்ணிட்டேன், இந்த மாதிரி சிலை ஒன்று இருக்குடா, கொஞ்சம் வாங்கடா இறக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சிலையை மட்டும் ஒன்று மட்டும் எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பக்கத்தில் சிலை எதுனே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 சிலை எடுத்துட்டோம். இது யார் எப்படி எடுத்து போட்டாங்க, எங்கேருந்து வந்தது, இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதை மட்டும் எங்கேருந்து வந்தது மட்டும் கண்டுபிடிச்சி கொடுத்தா போதும் எங்களுக்கு. அதான் எங்களுக்கே தெரியல. எல்லாம் பாச பிடிச்சி போயிருக்குது சிலை. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் சிலை எடுத்து போட்ட மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியல, நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் சார். என் பேர் ஏழுமலை, எங்கள் அப்பா பேர் சின்னையன். நான் பிஞ்சு அதில் வசிக்கிறேன். நாங்கள் எப்பவுமே வாக்கிங் ஏறி வருவோங்க. எம்மா தண்ணி போகுது இல்லாதனால அது எப்போ வந்தது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் தச்சலை வந்தோம் பார்த்தோம், அவ்வளோதான் சார். 51 சிலை இருந்து இப்போ 50 சிலைக்கு சார். தெரியலிங்க சார் நமக்கு. நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் பிஞ்சுவாக்கம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் கூவாறு போயிட்டுருக்கு. கூவாறு தண்ணி பூ போயிட்டுருக்கு. காலையில் பசங்க எங்கள் ஊர் சம்மந்தப்பட்ட பசங்க காலையில் இந்த ஆற்றுக்கு வந்திருக்காங்க. ஆற்றுக்கு வரும்போது எதர்ச்சியாக அந்த தண்ணி ஓடியில் பார்த்துருக்காங்க. சிலை ஒன்று இருந்திருக்கு. அந்த சிலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி இது மாதிரி சிலை இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிலை எடுத்தால் 50 சிலை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எங்கள் சம்மந்தப்பட்ட ஆளுங்க, எங்கள் கிராமத்து ஆளுங்க எல்லாருமே பார்த்துன்னு இருக்கோம். அதே மாதிரி பக்கத்து ஊர் ஆளுங்களும், பக்கத்தில் நம்ம அகரம் புதுமா விலங்க இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஆளுங்களும் பார்த்துட்டு இப்போ இதுக்காக இது போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி விஓக்களையும் பஞ்சாயத்து விஓ அவர் சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்துக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். சொன்னதால் இப்போது உங்கள் சைட்லேருந்து ப்ரெஸ் மீட்டில் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான சிலையாக இருக்குது. விநாயகர் சிலை, முருகன் சிலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயப்பன், பெருமாள், அப்புறம் நாகத்தம்மன் சிலை, இந்த மாதிரி எல்லா சிலையும் இருக்குது. மொத்தமாக டோட்டலாக ஒரு 50 சிலைக்கிட்ட இங்கே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கிட்டு. இது எல்லாமே ரொம்ப பழமையான சிலையாக தான் தெரியுது எங்களுக்கு. ரொம்ப பழமையான சிலையாக தான் இருக்குது. இது கூவாத்துல கரையில் எடுத்துருக்கோம். அதை எல்லாமே கற்சிலை தான், வெங்கல சிலை அது மாதிரிலாம் எல்லாமே கற்சிலை தான் இருக்குது. எல்லாம் படிச்சு எங்கள் அண்ணன் தான் கேஎம்எஸ் முனுசாமி. அவர் தான் கேஎம்எஸ் முனுசாமி. அவர் தான் ஃபஸ்ட்டு பார்த்தாரு. பார்த்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு, தம்பி இது மாதிரிலான்ட்டு. எங்கள் அண்ணன் மேலே வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தார். அது உடனே என்ன இந்த மாதிரி அண்ணன் ஃபோன் பண்ணிச்சு சிலைக்குதுன்னு சொல்லிட்டு, அதனால சொல்லிட்டு நான் உடனே எங்கள் அண்ணன் லீவ் போட வச்சுட்டு உடனே எங்கள் அண்ணன் இட்டு வந்தேன். இட்டு மொத்த சிலையும் அண்ணன் எடுத்து மேலே வைக்க சொல்லிச்சு. எல்லா சிலையும் எடுத்து வச்சோம். ஆனால் ஒரு சிலை எடுக்கும்போது மட்டும் ஒருத்தர் கால் மேலே பட்டு நரம்பு கட் ஆகிடுச்சு. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய்க்கிறாங்க. ஆனால் ஒரு சிலை கூட நாங்கள் அரசாங்க கையில் ஒப்படைக்க மாட்டோம். எங்களுக்குன்னு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் நாங்களே வச்சு நாங்கள் பராமரிப்பு பண்ணிக்கிறோம். ஆனால் அரசாங்க கையில் நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதனால் என்ன நடக்குதோ நடக்கட்டும், அதனால் பார்த்துக்கலாம்.